இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படத்தோட பேர் என்னன்னா செவரன்ஸ். இந்த படத்துக்கு ஒன்லைனர் தேவையில்ல. ஸோ டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஹங்கேரி காட்டு பகுதிக்குள்ள ஒரு பஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த பஸ்ல ஒரு 7 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னா ஆயுத கடங்களை வேலை செய்யக்கூடிய சேல்ஸ் எக்ஸிக்யூட். அவங்க அந்த கம்பெனி சார்பா இந்த காட்டுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்காங்க. இப்ப இவங்க எல்லாமே அந்த காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க போற வழியில ஒரு மரம் ஒண்ணு சாஞ்சு விழுந்திருக்கு. அதனால அந்த டிரைவர் வண்டியை அங்கேயே நிப்பாட்டிடுறான். அது மட்டும் இல்லாம பஸ் இனிமேல் இங்க இருந்து போகாது, அதனால இங்கேயே எல்லாரும் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த டீமுடைய பாஸ் இருந்துட்டு, பரவாயில்ல நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், அதுக்குள்ள பஸ்ஸை கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்றான். பட் அதை கேட்ட அந்த பஸ் டிரைவர் இருந்துட்டு, முடியவே முடியாது, இதுங்க இருந்து நீங்களே போய்க்கோங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் இறங்க சொல்றான். அந்த பாஸ் அந்த டிரைவர் கூட எவ்வளவோ சண்டை போட்டு பாக்குறான். இருந்தாலும் அவன் அவனோட முடிவை மாத்திக்கிற மாதிரி தெரியல. அதனால இவங்க எல்லாருமே அந்த இடத்துலயே இறங்கிடுறாங்க. இவங்க எல்லாரும் இறங்கின அடுத்த நிமிஷமே அவன் கோவத்துல அந்த பஸ்ஸை அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறான். இதனால இவங்க எல்லாருமே அவங்களுடைய லாட்ஜுக்கு போறதுக்காக இந்த காட்டுக்குள்ளேயே அவங்க 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போயாகணும். சோ அவங்க இப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த காட்டு வழியில அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சில மணி நேரத்திலேயே அவங்க போக வேண்டிய அந்த லாட்ஜுக்கும் அவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா அந்த லாட்ஜ் இவங்க நினைச்ச மாதிரி இல்லாம ரொம்பவே பால் அடைஞ்சு கிடக்குது. ஆனா வேற வழி கிடையாது, இன்னைக்கு நைட் அவங்க இங்கதான் ஸ்டே பண்ணி ஆகணும். இப்ப எல்லாருமே ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப சாப்பிட்டு இருக்கும் போது இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இந்த ஹங்கேரி காடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மென்டல் ஹாஸ்பிட்டல் நிறைய இருந்தது, நிறைய மென்டல்ஸ் எல்லாத்தையுமே இங்க கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், இன்னொருத்தர் இருந்துட்டு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குதுன்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஹங்கேரி காட்டு பகுதி முழுக்கவே டெரரிஸ்ட் ஆக்கிரமிச்சிருக்காங்க. சோ இங்க யாரு வந்தாலுமே அவங்க எல்லாத்தையுமே பாரபட்சம் இல்லாம வேட்டையாடுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அப்படின்னு இவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது, இவங்களோட பாஸ் இருந்துட்டு அந்த மாதிரியா இருந்ததுன்னா நம்ம கவர்மெண்ட் எதுக்கு இந்த இடத்துக்கு நமக்கு ட்ரைனிங் போட்டிருக்க போறாங்க அப்படின்னு கேக்குறான். இப்படி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இவன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவன் சாப்பிட்டு இருக்கும்போது அவன் வாயில ஏதோ இருக்குதே அப்படின்னு எடுத்து பாக்கல, அது ஒரு மனுஷனுடைய பல்லு. அதை பார்த்த அங்க இருக்கிற ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ வந்துட்டு இது என்னுடைய பல்லு கிடையாது, நீங்களே பாருங்க அப்படிங்கிறான். பாக்கல அது ரொம்பவே பழைய பல்லு மாதிரி தெரியுது. இதை பார்த்த எல்லாருக்குமே ஷாக்கு. இப்ப இந்த சாப்பாடை சமைச்ச அந்த குண்டை இருந்துட்டு இந்த சாப்பாடை எங்கிருந்து எடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. அவர் வந்துட்டு இந்த லாட்ஜ்ல ஏற்கனவே இருந்தது, நான் ஜஸ்ட் அதை எடுத்து சூடு பண்ணி தான் உங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான சாப்பாடுகள் கொடுக்காது, நீ கொண்டு வந்த சாப்பாடை சமைக்கிறீங்கன்னா ஓகே, இங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் சமைக்காத, தயவு செஞ்சு எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே கொட்டிடு அப்படிங்கறதுனால அவ அதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போய் கொட்ட போறான். சோ இப்படி ஒரு டின்னர் நடந்ததுனால இதுக்கப்புறமா எல்லாரும் அவங்க அவங்க ரூம்ல போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நடுராத்திரியில இந்த கண்ணாடி போட்ட இந்த பொண்ணு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ரூமுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பைப்ல தண்ணியை புடிச்சு குடிச்சிட்டு இப்ப திரும்ப அவளுடைய ரூமுக்கு வரா. அப்ப அவ சும்மா காத்து வாங்கலாமே அப்படின்னு அவளுடைய ஜன்னல் அவ ஓபன் பண்ணும்போது அங்க ஒரு மர்மமான ஒரு ஆள் இருக்கிறத பார்த்த முன்னாடி இவ பயத்துல அப்படியே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. சோ மத்த ரூம்ல இருந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு ஓடி வந்து என்னாச்சுன்னு கேக்குறா. அங்க ஒரு ஆள் இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாரும் அந்த ஜன்னல் வெளியே எட்டி பார்க்கும்போது அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆள் அந்த இடத்துல இல்ல. சோ எதுக்கோ செக் பண்ணி பாத்தரலாம் அப்படிங்கறதுனால ஒரு 2 பேரு லைட் எடுத்துட்டு வெளியே போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க மனுஷங்க இருந்த மாதிரி ஒரு அடையாளமே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க லைட் அடிச்சு பாக்கல தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் தெரிய வருது. அங்க ஏகப்பட்ட மரத்துல பொறி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பொறியை பார்த்த முன்னாடி மனுஷன் நடமாட்டமே இல்லாத இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பொறிகள் அமைக்கப்பட்டிருக்குது, ஒருவேளை விலங்குகளுக்கு அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இதுக்கப்புறம் திரும்பவும் அங்க போறாங்க. ஆனா அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இருந்துட்டு இந்த இடம் எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு நம்ம திரும்ப போயிடலாம், நமக்கு ட்ரைனிங் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு அவருடைய பாஸ் கிட்ட சொல்லும் போது அவர் வந்துட்டு இப்போதைக்கு நீ நல்லா தூங்கு, காலையில அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ காலையிலும் ஆகுது, அந்த பொண்ணு இங்கிருந்து போயே ஆகணும் அப்படின்னு ஒத்த கால நின்று இருக்கா. இதனால இந்த பாஸ் என்ன பண்றான்னா அந்த டீமுடைய லீடரையும் அந்த கண்ணாடி போட்ட அந்த பொண்ணையும் போனை கையில கொடுத்துட்டு இந்த இடத்துல சிக்னல் பெருசா கிடைக்கல, சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம வந்த வழியே நடந்து போங்க, அங்க உங்களுக்கு சிக்னல் கிடைச்சதுன்னா போர்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க ரிட்டர்ன் வரோம் அப்படின்னு சொல்றீங்க
முடிஞ்சா நம்மள விட்டுட்டு போனால அந்த பஸ் டிரைவரையும் கான்டாக்ட் பண்ணிட்டு அவனுடைய வண்டியை கொண்டுட்டு வர சொல்லுங்க அப்படின்ட்டு இவங்கள நடந்து போக சொல்றாரு. இதுக்கப்புறம் மித்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம சும்மா வந்துட்டோம், அதனால நம்ம ஒரு டீம் ஒர்க் மாதிரி என்ன பண்ணலாம்னா லப்பர் புல்லட் இருக்கக்கூடிய கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஆளுக்கு 2 டீமா பிரிஞ்சுட்டு சும்மா ஷூட் பண்ணி விளையாடலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு குரூப் காட்டுக்குள்ள போறாங்க. இப்ப 2 டீமா பிரிஞ்சு இவங்க 2 பேரும் அப்படியே மாத்தி மாத்தி ஷூட் பண்ணி அப்படியே ஃபன்னா அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு மணி நேரம் இவங்க விளையாடி இருப்பாங்க. விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் டயர்ட் ஆகி இருக்கும்போது அந்த குண்டம் வந்து ரொம்ப நல்லாவே டீம் ஒர்க்ல செயல்பட்டீங்க அப்படின்னு இவங்களை பாராட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப இவங்க சும்மா ஃபன்னுக்காக அந்த குண்டனைவே ஷூட் பண்றாங்க. அதனால அவனுக்கு எனக்கு ரொம்பவே வலிக்குது, போதும் நம்ம எல்லாரும் திரும்ப லான்ச்சுக்கு போலாம் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு திரும்பும்போது மிருகங்களுக்கு வைக்கப்பட்ட பொறியில இவனுடைய கால் மாட்டிக்குது. சோ இத பார்த்த முன்னாடி ஹீரோவும் ஒரு கருப்பனும் 2 பேருமே சேர்ந்து அந்த பொரிய ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொறி ரொம்பவே டைட்டா இருக்கிறதுனால அதை முழுசா ஓபன் பண்ண முடியல. சோ 2 பேர்த்தோட பலத்தை யூஸ் பண்ணி ஃபுல்லா ஓபன் பண்ணும்போது அது பாதிதான் ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க விட்டுறாங்க. இதனால அவனுடைய கால் அப்படியே சேதம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பொறி டைட்டா இருக்கிறத ஃபுல்லா ஓபன் பண்ண முடியாம இருக்கிறதும், இவனால அந்த பாதி பொறி ஓபன்ல இருக்கிறத அவனுடைய கால் அவனால வெளியவும் எடுக்க முடியாம இருக்கான். இப்படி இவங்க அந்த பாதி பொறி ஓபன் பண்ணி விடுறதுனால இப்ப அவனுடைய கால் துண்டாகிற நிலைமைக்கு வந்துருது. சோ ரொம்பவும் வலி பொறுக்க முடியாத அவன் இருந்துட்டு அந்த இடத்திலே கீழே விழுந்துடுறான். அப்படி அவன் விலகும் போது அவனுடைய கால் 2 துண்டா போயிருது. அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, அங்க ஒரு பொறி மட்டும் இல்ல எக்கச்சக்கமான பொறி அங்க இருக்குது அப்படின்னு. ஆனா அது எதுவுமே மிருகங்களை பிடிக்கிறதுக்கு வைக்கப்பட்ட பொறி மாதிரி இல்ல, மனுஷங்களுக்கு வைக்கப்பட்ட பொறி மாதிரி இருக்கு. அதே சமயத்துல சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போன லீடரும் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் போற வழியில ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அவங்க வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப உடனே அந்த லீடர் உள்ள போய் பாக்குறான். உள்ள முழுக்கவே ரத்த கரையா இருக்கு. ஆனா உள்ள இருந்த டிரைவரை காணோம். எங்க அப்படின்னு வெளியே வந்து பாக்கல, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியில அவரு பணமா கிடக்குறாரு. அதுவும் கொடூரமான முறையில தாக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. இத பார்த்த முன்னாடி இவங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்கிற நம்ம சேஃப் கிடையாது, உடனே பஸ்ஸை எடுத்துட்டு நம்ம டீம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த பஸ்ஸை எடுத்துட்டு அந்த டீம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்த உடனே அந்த டீம் லீடர் இதை பத்தி சொல்லணும்னு போறான். பார்த்தா அங்க அவனுடைய டீம்மேட் ஒருத்தன் கால் துண்டான நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறான். எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க ஜஸ்ட் கேம் விளையாடுறதுக்காக வந்தோம், அப்ப இவனுடைய கால் அந்த பொறியில மாட்டிடுச்சு, அதனால இவனோட கால் துண்டா போயிடுச்சு. சரி உங்களுக்கு எப்படி அந்த பஸ் கிடைச்சது, அந்த டிரைவர் எங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த டிரைவர் ஆல்ரெடி செத்துட்டான், யாரோ அவனை கொலை பண்ணிட்டாங்க. சோ இந்த இடத்துல இருந்து நம்ம உடனே போயாகணும், முதல்ல அவன் அங்கிருந்து தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த குணனுடைய கால் துண்டாச்சுல, அந்த துண்டான பகுதி நம்ம ஹீரோ எடுத்துட்டு போய் அந்த பஸ்லயே இருக்கக்கூடிய ஃப்ரீசருக்குள்ள போய் வைக்கிறான். இதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே அந்த பஸ்ல ஏறி இப்ப ரொம்ப வேகமா அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய வழியில அங்க ஒரு மர்மமான ஆள் இவங்களுடைய பஸ் பஞ்சர் ஆகணும் அப்படின்னு கூர்மையான ஆணிகளை அந்த இடத்துல தூக்கி வீசுறான். சோ அது தெரியாம அந்த லீடர் வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்து இந்த ஆணிய மேல டயர் பட்ட உடனே டயர் பஞ்சர் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பெரிய விபத்தே ஏற்பட்டுருது. சோ இப்படி ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறமா எல்லாருமே பயங்கரமா காயப்பட்டிருக்காங்க. டீம் லீடர் வந்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து விழுந்திருப்பான். அதுக்கப்புறமா அந்த கண்ணாடி போட்ட அந்த பொண்ணு அந்த விபத்துனால கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருப்பா போல் இருக்கு. சோ அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த டீம் லீடர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். பட் அவ காதல எதுவுமே விழுகாம அவ பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த டீம் லீடரை கொல்றதுக்காக ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்கான் கத்தியோட. அவன் வந்த உடனே டீம் லீடரோட தலைய அப்படியே துண்டா வெட்டிடுறான். சோ இப்ப இவனுடைய தலை தனிமா முண்டம் தனிமா விழுந்திருக்கு. அதுலயும் அவன் வெட்டப்பட்ட தலையே அவனுடைய முண்டத்தை பாக்குற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. பட் இது லாஜிக்கா இருக்காது, இருந்தாலும் ஒரு சின்ன ஃபன்னுக்காக இந்த படத்துல அப்படி வச்சிருக்காங்க. இப்ப அந்த கண்ணாடி போட்ட அந்த பொண்ணு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடுறான். அதுக்கப்புறமா தான் அவளுக்கு நினைவே திரும்புது. சோ சுத்தி முத்தி பார்த்துட்டு நம்ம நடு காட்டுக்குள்ள எப்படி வந்தோம் அப்படின்னு தெரியாம பயத்துல சரி ஏதோ சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்டை எடுக்கிறான். அப்ப பின்னாடி ஒரு ஆள் இருக்கான். இந்த பக்கம் பஸ்ஸுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர வெளியே வராங்க. அப்ப டீம் லீடருடைய தலை அப்படியே தலை தனிமா முண்ட தனிமா இருக்கிறத பார்த்து இவங்க எல்லாருமே அந்த இடத்துல பயந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாஸ்காரன் என்ன பண்றான்னா அந்த கண்ணாடி போட்ட பொண்ணோட பேரு ஜில். உடனே அந்த பொண்ணோடைய பேரை சொல்லி அவன் கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கான். இதை கேட்ட அந்த கருப்ப இருந்துட்டு வாய மூடுறான். முதல்ல டீம் லீடரை ஒருத்தன் தலை தனிமா முண்ட தனிமா வெட்டி கொன்னு போட்டிருக்கான். நீ கத்தன கத்துல அந்த கொலைகார இந்த இடத்துலயே வந்துருவான். சோ நம்ம டீம் லீடர் இந்த நிலைமையில் இருக்கும்போது கண்டிப்பா உயிரோடு இருக்க மாட்டான். சோ நம்ம எல்லாரும் இங்கிருந்து லான்ச்சுக்கு
போகலாம் அப்படின்னு சொல்றான். சோ அங்க இருக்கிறவங்களுக்கும் அதுதான் சரின்னு படுது. அதனால அடிபட்ட அந்த குண்டனை தூக்கிட்டு இவங்க எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு அந்த கண்ணாடி போட்ட அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவளோட வாயில ஒரு துணியை வச்சு இப்ப அவளை ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்ப அந்த மாஸ்க் போட்ட அந்த ஆள் இருந்துட்டு வேற ஒரு லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை பார்க்கும்போது சூனியக்காரி மாதிரி இருக்கு. சோ சூனியக்காரிங்களா எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இதே மாதிரி மரத்துல கட்டி வச்சு நாங்க கொளுத்திடுவோம் அப்படின்ட்டு அவன் மேல பெட்ரோல் ஊத்தி இப்ப தீப்பத்தை வைக்கிறதுக்காக தீக்குச்சி அவன் உரைச்சுக்கிட்டு இருக்கான். பட் அது பத்தல. அதனால என்ன பண்றான்னா அவனுடைய பேக்ல இருக்கக்கூடிய ஒரு கன் எடுக்கிறான். சோ அது ஃபயர் கன். அந்த கன்னை வச்சுட்டு இப்ப அவளை மொத்தமாவே அவன் எரிச்சிடுறான். இந்த பக்கம் லாஜிக் வந்து 5 பேருமே இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டுமே இங்க இருந்து எப்படி வெளியே போறோம் அப்படின்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த கால் துண்டா போனா அந்த குண்டை வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல அவனை ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போல, அவன் இறந்து போயிடுவான். ஏன்னா ஏற்கனவே நிறைய ரத்தம் போயிடுச்சு. சோ இப்ப இவன் வேற வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கானே, என்ன பண்ணலாம் யோசிக்கும் போதுதான் அவனுக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் கொடுக்கலாம், அதனால கொஞ்சம் வலியாவது அவனுக்கு கம்மியாகும் அப்படின்னு அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா அந்த லாட்ஜுக்குள்ள யாரும் உள்ள வராதபடி எல்லா இடத்தையுமே அவங்க லாக் பண்றாங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோவும் அவன் பக்கத்துல இருக்கால அந்த பொண்ணு, அவதான் அந்த படத்தோட ஹீரோயின், இவங்க 2 பேருமே உட்கார்ந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க இப்படி மும்பரமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பின்னாடி அலேக்க ஒரு பேஸ்மெண்ட்ல இருந்து கதவை ஓபன் பண்ணிட்டு ஒரு ஆள் வந்து அடிபட்டு கிடக்குற அவன் வந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே இழுத்துட்டு போறான். சோ இப்ப பேஸ்மெண்ட்டுக்குள்ள அவனை இழுத்துட்டு வரும்போது லைட்டா மயக்கம் தெரிஞ்சு அவன் பார்க்கும்போது இப்ப வேற ஒரு ஆள் நம்மளை இழுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் பயங்கரமா கத்துறான். சோ அவன் கத்தன கத்து மேல இருக்கக்கூடிய அவங்களுக்கும் கேட்டது. உடனே எல்லாரும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவன் அந்த இடத்துலயே இல்ல. சோ அவனுடைய ரத்த கரைகள் மட்டும்தான் இருக்கு. எங்க போகுது அப்படின்னு பாக்கல. அங்க ஒரு கதவு ஓபனா இருக்கு. சோ அது பேஸ்மெண்ட்டுக்குள்ள போற வழி. சோ உடனே எல்லாருமே அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இழுத்துட்டு வந்தான்லாம் அவனை ஒரு இடத்துல கட்டி போட்டு இப்ப அவனை சித்திரவதைகளை பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது கத்தி எடுத்துட்டு அந்த குண்டனுடைய உடம்புல இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையுமே அவன் வெட்டி வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க எல்லாருமே அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து பாக்கல, உள்ள ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கு. அப்ப ஒரு ரூம்குள்ள இருந்து மட்டும் சத்தம் வந்துட்டு இருக்கும். அதனால அந்த ரூம்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோனியும் அந்த கருப்பனும் தான் கொஞ்சம் தைரியமா போவாங்க. பாஸும் நம்ம ஹீரோவும் வரமாட்டேன்னு அங்கேயே நின்னுறாங்க. இப்ப அவங்க அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்கல, இவங்களுடைய டீம்மேட்டான அந்த குண்டா ஆல்ரெடி இறந்து போயிட்டான். அதை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உடனே பக்கத்துல இருக்கிற அவன் துப்பாக்கி எடுத்துட்டு இவங்களை நோக்கி சுட ஆரம்பிக்கிறான். பயத்துல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுலயும் இந்த டீமுடைய பாஸ் பேஸ்மெண்ட்டை விட்டு மட்டும் இல்லாம இந்த லாட்ஜை விட்டு அவன் வெளியே போய் இப்ப காட்டுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஹீரோனியும் அந்த கருப்பனும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா அந்த கருப்பனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. சோ அவனும் அந்த இடத்துல கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிடுறான். இப்ப அந்த கொலைகாரன் பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து அந்த லாட்ஜுக்குள்ளதான் அவன் துப்பாக்கியை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். அங்கதான் நம்ம ஹீரோவும் இருக்கான். இந்த கொலைகாரனை பார்த்த முன்னாடி அவன் போய் ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் ஹீரோனி அந்த கொலைகாரன் எப்படியாவது கொன்னாகணும் அப்படின்னு பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு இப்ப அவங்க மேல வராங்க. அப்படி அவங்க வந்துகிட்டு இருக்கும் போது சடனா ஃப்ளோர் உடைஞ்சு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இப்ப இவங்க கீழே விழுந்ததை பார்த்து அந்த கொலைகாரன் இவங்களை சொல்றதுக்காக துப்பாக்கி அப்படியே எய்ம் பண்ணும்போது சரியா அந்த நேரத்துல வந்த நம்ம ஹீரோ ஒரு கத்தியை வச்சு அவனுடைய நெஞ்சிலேயே குத்திடுறான். சோ அவனும் ஹீரோனி விழுந்த அந்த இடத்துலயே கீழே விழுகிறான். இப்ப அந்த கொலைகாரன் அவன் கையில வச்சிருந்த துப்பாக்கியும் கொஞ்சம் நகுந்து போய் விழுந்துருது. அதை அவன் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சரியா அந்த துப்பாக்கிய ஹீரோயின் எடுத்துறாங்க. இப்ப அந்த கொலைகாரனுடைய தலைய சுட்டு அவனை அந்த இடத்துலயே அவங்க கொண்டாடுறாங்க. சோ இவ்வளவு நேரம் பயன்படுத்திட்டு இருந்த அந்த கொலைகாரனை கொன்னதோட எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட இவங்க 2 பேருமே இந்த லாட்ஜை விட்டு வெளியே போறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இன்னும் 7 கொலைகாரங்க பாக்கி இருக்காங்க அப்படின்னு. உடனே ஹீரோனி துப்பாக்கி எடுத்துட்டு அந்த 7 கொலைகாரனை ஒரு கொலைகாரனை சுட்டு கொன்னுட்டு இப்ப இவங்க 2 பேருமே காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பாஸ் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தான்ல, அவனுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா அவன் தெரியாதனமா கண்ணி வெடி மேல காலை வச்சிடறான். இப்ப இவன் காலை எடுத்தானாலே இவன் செத்துடுவான். அப்பதான் இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோனி வந்து சேர்றாங்க. இப்ப பாஸ பார்த்த முன்னாடி ஹீரோ கேக்குறான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நான் கண்ணி வெடி மேல காலை வச்சுட்டேன், இதை எடுத்தனா நான் அவ்வளவுதான் செத்துடுவேன். சோ அவ்வளவுதான் என்ன வாழ்க்கை முடிஞ்சது. சோ நீங்களாவது இங்கிருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு அவங்க 2 பேருமே போக சொல்றான். இதுக்கப்புறமா இவங்களை தொடர்ந்து அந்த கொலைக்காரனுங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அந்த பாஸ பார்த்த முன்னாடி அவங்க சுடலாம் அப்படின்னு பார்க்க போதுதான் அவங்க பாக்குறாங்க அவனுடைய காலு கீழே கண்ணி வெடி இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த கொலைகாரங்க இவன் ஏற்கனவே செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லி இவனை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்ப இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோனியும் ஓடி போயிட்டு இருக்கிற வழியில அங்க ஒரு வீடு இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு வயசானவனும் 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. இந்த பக்கம் கன்னி வெடி மேல காலை வச்ச அந்த பாஸ் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். அப்ப மேல பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரங்க 2-3 பேர் இவரை தாண்டி தப்பிச்சு போயிடுறாங்க. சோ இவர் இப்ப நினைக்கிறாரு, நம்ம வாழ்க்கை ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, சரி நம்ம அவங்களையாவது காப்பாத்தலாமே அப்படின்னு மிச்ச மீதி இருக்கக்கூடிய கொலைகாரங்க தாண்டி போக ட்ரை பண்ற அந்த சமயத்துல இவர் அந்த கண்ணி வெடி மேல இருந்து காலை எடுக்கிறாரு. சோ இவரோட சேர்ந்து அந்த மிச்ச கொலைகாரங்களுமே அந்த இடத்துல இறந்து போறாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கிற 3 பேர்த்துக்கிட்டயுமே ஒரு டெரரிஸ்ட் கேங் வருது. சோ இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம், நம்ம எல்லாம் செத்துருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த வயசானவர் வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சரை கொண்டு வந்து எப்ப அவரு ஷூட் பண்றாரு, அது அந்த கொலைகாரங்களை நோக்கி போற மாதிரி போய் அப்படியே மேல போய் வானத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய பிளைட்ல இடிச்சு அதை கிராஷ் பண்ணி விட்டுருது. சோ இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு இவங்க 5 பேருமே இந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது அந்த வயசான ஒரு பொறியில மாட்டிக்கிறாரு. இந்த 2 பொண்ணுங்குமே ஒரு குழிக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இப்ப மாட்டிக்கிட்ட அந்த வயசானவரை கழுத்தை அறுத்து அந்த இடத்துல கொலை பண்றாங்க. இன்னொரு பக்கம் முன்னேறி போயிட்டு இருக்க ஹீரோயினியும் ஒரு பொறியில மாட்டிக்கிறாங்க. இப்ப ஹீரோனாலையும் காப்பாத்த வர முடியாது, ஏன்னா ஹீரோவையும் தாக்குறதுக்காக அங்க ஒரு கொலைகாரன் வந்துடுறான். சோ இப்ப அவங்க 2 பேருக்கு இடையிலயும் பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த சண்டையில நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா அவங்கிட்ட இருக்கக்கூடிய கத்தி எடுத்து அவனையவே குத்தி கொன்னுறான். ஆனா அவனை கொன்னு முடிச்ச அடுத்த செகண்டே அங்க இன்னொரு கொலைகாரனும் வந்துடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோனி அப்படியே தலையில தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்த அந்த கொலைகாரன் அவங்க தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கைத்தை அவுத்து இப்ப அவங்கள கொல்றதுக்காக அவன் ட்ரை பண்றான். இப்ப இவங்க 2 பேர்த்துக்கும் நடக்கிற சண்டையில ஹீரோயினி கீழே இருக்கக்கூடிய கல்லை எடுத்து அவனோட மண்டையில அடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் எடுத்து அவனோட தலையில போட்டு அவனையும் கொன்னுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ அந்த கொலைகாரனுடைய கன்னை புடுங்கி இப்ப அவனையும் ஷூட் பண்ணி கொன்னுறான். இப்ப இவங்க எல்லாருமே வேற ஒரு பக்கத்துல இருக்காங்க. இப்ப ஹீரோனி மட்டும் ஹீரோவை தேடி அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ மயக்க நிலைமையில இருக்கான். அப்ப அந்த குழிக்குள்ள விழுந்த அந்த பொண்ணுங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா துணிகள் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து மேல தூக்கி வீசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்த்தையுமே காப்பாத்துறான். இந்த பக்கம் ஓடி வந்த ஹீரோனி இப்ப அந்த டெரரிஸ்ட் தங்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய இடத்தையுமே பாக்குறாங்க. சோ அங்க வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு செக் பண்றதுக்காக அவங்க போய் பார்க்கும்போது அங்க ஒரு போன் இருக்கு. அதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்படியே அவங்க வெளியே வந்து பாக்கையில ஒரு கொலைகாரன் ஃபயர் கன்னோட நின்று இருக்கான். இப்ப இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க அங்க இருக்கக்கூடிய பில்டிங் குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவன் அப்படியே அந்த ஃபயர் கன்னை வச்சு ஃபயர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனி கால்ல அடிபட்டு அவங்கனால ஓட முடியாம அவங்க கீழே விழுந்து அப்படியே தவிழ்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி வந்த அந்த கொலைகாரன் ஃபயர் கன்னை வச்சு ஃபயர் பண்ணாம அவளை வெட்டியே கொல்லணும் அப்படின்னு கோடாடி எடுத்துட்டு இப்ப அவங்கள கொல்றதுக்காக பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் அந்த கொலைகாரனை யாரோ ஒருத்தங்க சரமாரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. அது யாருன்னு பாக்கல ஹீரோவும் அவன் காப்பாத்தின அந்த 2 பொண்ணுங்களும் தான். இப்ப இந்த காட்டுக்குள்ள ஒரு கொலைகாரனுமே கிடையாது. இருந்த எல்லாத்தையுமே இவங்க எல்லாரும் கொன்னுட்டாங்க. சோ இனி இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இதுக்கப்புறமா ஒரு போட்டோட ஹெல்ப் மூலியமா இந்த காட்டுக்குள்ள இருந்து இவங்க 4 பேரும் தப்பிச்சு போகிற மாதிரி இந்த இடத்துல இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க.